Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 8க்கு NCERT ஓட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 a square and a cube. ஸ்கொயர்னா என்னன்னா ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணா அந்த ரிசல்ட் தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்து with the same 1 கூட மல்டிப்ளை பண்ணா 1. 2 வந்து 2 கூடவே மல்டிப்ளை பண்றது நம்பர் மல்டிப்ளைங் இட் செல்ஃப் அதுதான் ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போ 4 ரிசல்ட் என்ன வருது 4. நெக்ஸ்ட் 3 into 3 9, 4 into 4 16. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ். 1, 4, 9, 16, 25, 36 இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, கியூப் நம்பர்ஸ் எப்படின்னா கியூப்ன்றது ஒரு நம்பர் அதே நம்பர் கூட 3 times மல்டிப்ளை பண்ணா. ஓகே, a number multiplying itself thrice 3 times மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கியூப் நம்பர் கிடைக்கும். 1 into 1 1, 1 into 1 1. Okay, here is the final answer 1. 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27. இந்த மாதிரி அப்போ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் கியூப் நம்பர்ஸ். இப்போ இந்த 1 into 1, 2 into 2, 3 into 3 2 times மல்டிப்ளை ஆகுது இல்லையா, நம்ம இது ஆல்சோ we can represent 1 square 1 power 2. இப்போ பேசிக்கா 1 தானே ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் தானே இது. அப்போ instead of writing this way ஸ்பேஸ் சேவிங்காக நம்ம 1 square it will be understood. 1 வந்து 2 times மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 2 square 3 square 4 square இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். அதே மாதிரி கியூப் நம்பர்ஸ்க்கு 1 வந்து 3 times மல்டிப்ளை பண்ணதுனால 1 power 3, 2 cube 3 cube இதெல்லாம் தான் கியூப் நம்பர்ஸ். So 1 cube, 2 cube, 3 cube. இதோட ரிசல்ட் என்ன, 1 cube na 1, 2 cube na 8, 3 cube na 27. இதெல்லாமே தான் கியூப் நம்பர்ஸ். ஏன்னா பவர் 3 இருக்கு இல்லையா, இதெல்லாம் கியூப் நம்பர்ஸ், இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்கொயர் நம்பர்ஸோட வேல்யூ தான் இங்க நம்ம ரைட் பண்ணிருக்கோம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் இதெல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். அதோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 1 4 9 16 இதெல்லாமே தான் அதோட வேல்யூஸ். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புக்ல. ஒரு ஸ்டோரி மூலமா நம்மளுக்கு இந்த ஸ்கொயர்ன்றது இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. குவீன் ரத்னம் மஞ்சூரி, ஓகே, ரத்னம் மஞ்சூரி had a will written that described her fortune of ரத்னாஸ். ரத்னாஸ்ன்றது என்ன, ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் தான் ரத்னாஸ் சொல்றாங்க. நல்ல ஒரு காஸ்ட்லியா இருக்கிற ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அது. அண்ட் ஆல்சோ இன்க்ளூடட் ஏ பசில். ஸோ குவீன் ரத்ன மஞ்சூரி வில்லுன்னா என்னது, அவங்க உயில். ஓகே, அந்த உயில்ல வந்து அவங்க சில ரைட் பண்ணிருக்காங்களாம் அந்த அந்த ஃபார்ச்சூன் பத்தி. ஓகே, அண்ட் ஆல்சோ இன்க்ளூடட் a puzzle. அதுக்குள்ள ஒரு பசிலும் வச்சிருக்காங்க. her son கோஷினம் and their 99 relatives were invited to the reading of her will. so இந்த உயில் படிக்கிறதுக்கு அவங்களோட பையன் கோசினம், கோசினம்ன்றவங்க யாரு, ரத்ன மஞ்சூரி, குவீன் ரத்ன மஞ்சூரியோட பையன். ஓகே, பையனையும் ஆல்சோ ரிலேட்டிவ்ஸ் 99 ரிலேட்டிவ்ஸையும் இன்வைட் பண்றாங்க. அவங்க முன்னாடிதான் இந்த உயில் வந்து படிக்கிறாங்க. She wanted to leave all of her ratnas to her son. இப்ப யாருக்கா இருந்தாலும் நம்ம பையனுக்கு தானே எல்லாமே போகணும்னு நினைப்பாங்க. அதேதான் குவீன் மஞ்சூரி, ஓகே, அந்த ரத்ன மஞ்சூரி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த ரத்னாஸ் எல்லாம் நம்ம பையனுக்கு தான் போகணும், நம்ம சன்னுக்கு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா but she knew that if she did so, அவங்களுக்கு தெரியுமா, சரி நம்ம எல்லாமே பையனுக்கே கொடுத்துட்டா all the relatives would pester கோசினம் forever. ஏதாச்சும் அந்த கோசி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டா ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் பேசிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி குவீன் ரத்ன மஞ்சூரிக்கு தெரிஞ்சிருக்கு. she hoped that, so இதை சால்வ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. என்னன்னா she hoped that she had taught him everything he needed to know about solving puzzles. so அவங்க ரத்ன மஞ்சூரி நினைக்கிறாங்க, நம்ம பையனுக்கு நம்ம எல்லாமே கத்து கொடுத்துருக்கோம், அவன் வந்து ரொம்ப அறிவாளி, சோ நம்ம பையனுக்கு எல்லாமே டீச் பண்ணிருக்கோம்ல, அப்போ பசில்ஸ் கூட சால்விங் எல்லாமே நம்ம டீச் பண்ணிருக்கோம். சோ இவன் வந்து நம்ம இந்த மாதிரி பசில் சால்வ் பண்றோம், ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றவங்க அது வந்து அந்த ரத்னாஸ் அந்த உயில்ல என்ன இருக்கோ, அந்த அவங்க ப்ரீஷியஸா நினைக்கிற அந்த ஸ்டோன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அவங்க பையனுக்கு போற மாதிரி இருக்கும்.
ஓகே, ஒரு ட்ரிக்கியா பிளான் பண்றாங்க குவீன் ரத்னமஞ்சுரி. ஷி லெஃப்ட் த ஃபாலோயிங் நோட் இன் ஹர் வில். ஸோ அந்த உயில்ல ஒரு நோட் எழுதியிருக்காங்க. என்னன்னா, ஐ ஹாவ் கிரியேட்டட் எ பசில். ஸோ குவீன் ரத்னமஞ்சுரி ஒரு பசிலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இஃப் ஆல் 100 ஆஃப் யூ ஆன்சர் இட் அட் த சேம் டைம், நீங்க 100 மெம்பர்ஸும் சேம் டைமா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா, யூ வில் ஷேர் த ரத்னாஸ் ஈக்குவலி. நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரத்னாஸ் எல்லாமே நீங்க எல்லாருமே ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம். Okay, however, if you are the first one to solve the problem, இல்ல உங்கள யாராச்சும் ஒருத்தர் ஃபர்ஸ்டா நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா, you will get to keep the entire inheritance to yourself. So இந்த 100 மெம்பர்ஸும் சேம் டைம்ல சொன்னீங்கன்னா ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களை யாராச்சும் முதல்ல சொல்றாங்க அந்த பசில் சால்வ் பண்ணி ஆன்சர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் யார் சொல்றாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் சொல்றவங்களே என்டையர் இன்ஹெரிட்டன்ஸும் நீங்களே எடுத்துக்கலாம், குட் லக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100ன்றது யாருன்னா கோசினம் சன். ஓகே, 99 ரிலேட்டிவ்ஸ். அப்போ 99 பிளஸ் அவங்களோட பையன், டோட்டலா 100. ஸோ இதுதான் அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க அந்த ராணி. ஓகே, குவீன் வந்து இதுதான் ரைட் பண்ணியிருக்காங்க. இப்போ குவீன் ரைட் பண்ணியிருக்கிறபடி மினிஸ்டர் என்ன பண்றாங்க, த மினிஸ்டர் டு கோசினம் அண்ட் ஹிஸ் 99 ரிலேட்டிவ்ஸ் டு ஏ சீக்ரெட் ரூம் இன் த மேன்ஷன் கண்டெய்னிங் 100 லாக்கர்ஸ். ஸோ மினிஸ்டர் என்ன பண்றாங்க, கோசினமையும் 99 ரிலேட்டிவ்ஸையும் கூட்டிட்டு ஒரு சீக்ரெட் ரூம் போறாங்க, ஒரு மேன்ஷனுக்கு. அந்த மேன்ஷன்ல போய் பார்த்தா அந்த சீக்ரெட் ரூம்ல ஓகே 100 லாக்கர்ஸ் இருக்கு. ஓகே, த மினிஸ்டர் எக்ஸ்பிளைன்ட். அந்த பசில் பத்தி இப்பதான் மினிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஈச் பர்சன் இஸ் அசைன்ட் எ நம்பர் ஃப்ரம் 1 to 100. ஸோ என்ன பண்றாங்க மினிஸ்டர் வந்து அங்க இருக்கிற 100 மெம்பர்ஸ் இல்ல டோட்டலா அந்த 100 மெம்பர்ஸ்க்கும் ஈச் ஒன்க்கும் ஒரு நம்பர் அசைன் பண்றாங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி 100 மெம்பர்ஸ்க்கும் 100 வரைக்கும் நம்பர்ஸ் வந்து அசைன் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பசில் என்னன்னா, person 1 opens every locker. So by default அந்த 100 லாக்கர்ஸும் க்ளோஸ் ஆகி தானே இருக்கும். person 1 இப்போ என்ன பண்றாங்க, ஸோ பேசிக்கா டாகல் பண்ணணும். டாகல்னா ஓப்பனா இருந்தா க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸா இருந்தா ஓப்பன் பண்ணணும், அதுதான் டாகல். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டா எல்லா லாக்கர்ஸும் க்ளோஸ்ல இருக்கிறதுனால பர்சன் 1 என்ன பண்றாங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 என்ன, ஆல் த நம்பர்ஸ் ரைட்டா, 1ல இருந்து 100 வரைக்கும் எல்லா நம்பர்ஸுமே. அப்போ பர்சன் 1 ஓபன்ஸ் எவ்ரி லாக்கர். பர்சன் 1 என்ன பண்றாங்க, எல்லா லாக்கரும் ஓபன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் பர்சன் 2 டாகல்ஸ் எவ்ரி செகண்ட் லாக்கர். பர்சன் 2 என்ன பண்றாங்க, எவ்ரி செகண்ட் லாக்கர் மட்டும் தான் அவங்க வந்து டாகல் பண்ணும். டாகல்னா ஓப்பனா இருந்தா க்ளோஸ், க்ளோஸா இருந்தா ஓப்பன். இப்போ பர்சன் 1 பை டிஃபால்ட்டா எல்லாமே இப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்க லாக்கர்ஸ் வந்து எல்லாமே இப்போ ஓப்பன்ல தானே இருக்கும். அப்போ செகண்ட் பர்சன் போயிட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எவ்ரி செகண்ட் லாக்கர்னா லாக்கர் நம்பர் 2, லாக்கர் நம்பர் 4, லாக்கர் நம்பர் 6, லாக்கர் நம்பர் 8, லாக்கர் நம்பர் 10, இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எல்லாம் ஓப்பன்ல இருக்கிறது அகைன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, now person 3 toggles every third locker. இப்போ person 3 என்ன பண்றாங்க, every third locker. அப்ப third lockerனா multiples of 3, 3 6 9 இந்த மாதிரி goes on. இப்போ person number 2 வந்து லாக்கர் நம்பர் 6 வந்து அவங்களுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல 6ம் இருக்கு இல்லையா, அப்போ அவங்க வந்து ஓப்பன்ல இருக்கிறது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அகைன் இவங்களும் டச் பண்றாங்க, அப்போ அகைன் இவங்க ஓபன் பண்ணிருப்பாங்க. லாக்கர் நம்பர் 3 வந்து பர்சன் 2 வந்து டச் பண்ணல, பர்சன் 1 மட்டும் தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஓபன் பண்ணிருப்பாங்க. அப்ப இது க்ளோஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி பர்சன் 4 வந்து டாகல்ஸ் எவ்ரி ஃபோர்த் லாக்கர். பர்சன் 4 என்ன பண்றாங்க, எவ்ரி ஃபோர்த் லாக்கர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எல்லாமே ஓபன்ல இருந்தா க்ளோஸ், க்ளோஸா இருந்தா ஓபன், அது பண்றாங்க. திஸ் கண்டினியூஸ் until all 100 get their turn. சோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அங்க இருக்கிற 100 மெம்பர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். In the end, so 100 மெம்பர்ஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் in the end only some lockers remain open. சில லாக்கர்ஸ் மட்டும் ஓப்பன்லயே இருக்கும். The open lockers reveal the code to the fortune in the safe. அந்த ஓப்பன் லாக்கர்ஸ் தான் அந்த ஒரு கோடை ரிவீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க மினிஸ்டர். இப்போ 100 மெம்பர்ஸுமே இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அப்போ இதுதான் பேட்டர்ன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணா கூட நம்மளுக்கு ஆன்சர் வந்து யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு தானே எல்லா ஃபார்ச்சூனும் போயிடும். அப்போ என்ன பண்றாங்கன்னா
Before the process begins, Kosinam realizes that he already knows which locker will be open. அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே கோசினம் வந்து என்ன பண்றாங்க, எந்த லாக்கர்லாம் எண்ட்ல ஓப்பனா இருக்கும்ன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹவு டிட் ஹி ஃபிகர் அவுட் த ஆன்சர்? கோசினம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க? ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டைம்ஸ் ஈச் லாக்கர் இஸ் டாகல்ட். ஸோ இதுல ஹிண்ட் என்னன்னா ஃபைண்ட் அவுட் ஒரு லாக்கர் வந்து எத்தனை வாட்டி டாகல் ஆயிருக்கு அப்படின்றது தான் இதுல ஹிண்ட். இப்போ இந்த 100 மெம்பர்ஸ்க்கு பதிலா எக்ஸ்பிளனேஷன் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, 10 மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம சேம் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். நம்ம அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி இப்போ இதே கான்செப்டை 100 மெம்பர்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே சில்ட்ரன், ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் இங்க 100 மெம்பர்ஸ்க்கு பதிலா 10 மெம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 10 பர்சன்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பர்சன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் 10 பர்சன்ஸ்க்கு 10 லாக்கர்ஸ். இப்போ கொஸ்டின்ல இங்க நம்மளுக்கு புக்ல 100 மெம்பர்ஸும் 100 பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே தான் நான் ஒரு ஸ்மால் நம்பர்ல எடுக்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இப்போ பர்சன் 1 வராங்க. இப்போ இங்க லாக்கர்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டா க்ளோஸ்ல தானே இருக்கும். பை டிஃபால்ட்டா க்ளோஸ்ல இருக்கும். பர்சன் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 என்னது, 1ல இருந்து எல்லா நம்பர்ஸுமே வரும். அப்போ எல்லாமே என்ன பண்றாங்க, ஓபன் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்போ க்ளோஸ்ல இருக்கிறது டாகல் பண்றது என்ன, ஓபன். இது எல்லாமே ஓபன். ஸோ ஓபனுக்கு நான் லெட்டர் ஓன் எடுத்துக்கிறேன். இப்போ பை டிஃபால்ட்டா பர்சன் 1 வந்து எல்லா லாக்கர்ஸும் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ பர்சன் 2 கம்மிங். பர்சன் 2 வந்து எவ்ரி செகண்ட் லாக்கர் மட்டும் டாகல் பண்றாங்க. டாகல்னா ஓபன்ல இருந்தா க்ளோஸ், க்ளோஸா இருந்தா ஓபன். இப்போ தட் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. இது ஓபன்ல இருக்கா, அப்போ இது க்ளோஸ். 4 க்ளோஸ், 6 க்ளோஸ், 8 ஓபன்ல இருக்கு இல்லையா, க்ளோஸ், 10 க்ளோஸ். ஓகே, இப்போ பர்சன் 3 என்ன பண்றாங்க, எவ்ரி தேர்ட் லாக்கரை டாகல் பண்றாங்க. இதுதான் தேர்ட் லாக்கர். ஸோ செகண்ட் லாக்கர் டச் ஆகல. ஸோ பை டிஃபால்ட்டா இங்க வந்து தேர்ட் லாக்கர் பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கா, அப்ப பர்சன் 3 வந்து க்ளோஸ் பண்றாங்க. 3 6. ஸோ இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல இருக்கு இல்லையா, அப்போ இவங்க ஓப்பன். நெக்ஸ்ட் 9 9th லாக்கர் ஓப்பன்ல இருக்கு, அப்போ இவங்க க்ளோஸ் பண்றாங்க. இப்போ ஃபோர்த் பர்சன் வராங்க. எவ்ரி ஃபோர்த் லாக்கர் வந்து இவங்க என்ன பண்றாங்க, டாகல் பண்றாங்க. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, 1s ஆஃப் 4 இல்லையா, அப்போ இது க்ளோஸ்ல இருக்கிறது, இது ஓப்பன். 4 4க்கு அப்புறம் 8th லாக்கர் க்ளோஸ்ல இருக்கா, அப்போ இதுவும் அவங்க ஓப்பன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் 5th பர்சன் வராங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, இது ஓப்பன்ல இருக்கு இல்லையா, அப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் 10th ஒன் ஓப்பன், இங்க க்ளோஸ், அப்போ இப்போ க்ளோஸ்ல இருக்கு ரைட்டா, க்ளோஸ்ல இருக்கிறது இவங்க ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ 6th பர்சன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, அப்போ 6 மட்டும் தான் இருக்கு. 12th லாக்கர் நம்ம கிட்ட இல்ல, அப்போ இங்க ஓப்பன்ல இருக்கிறது இவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 7th பர்சன் 7th லாக்கர் மட்டும் தான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஓப்பன்ல இருக்கிறது இவங்க என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 8th பர்சன் வராங்க. 8th பர்சன் பாத்தீங்கன்னா லாக்கர் வந்து ஓப்பன்ல இருக்கு ரைட்டா, ஓப்பன்ல இருக்கிறது அவங்களும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 9th பர்சன் வராங்க. 9th பர்சன் வராங்க, இங்க க்ளோஸ்ல இருக்கிறது ஓப்பன் பண்றாங்க. 10th பர்சன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10, 10 தானே இங்க ஸ்டார்டிங், க்ளோஸ்ல ஓப்பன்ல இருக்கிறது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்ப எண்ட்ல பாருங்க எதெல்லாம் ஓப்பன்ல இருக்குன்றது அப்சர்வ் பண்ணுங்க. எதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு, 1 இது ஓப்பன்ல இருக்கு, லாக்கர் நம்பர் 1, லாக்கர் நம்பர் 4, லாக்கர் நம்பர் 9. ஸோ 1 4 9. ஓகே, ஸோ லாக்கர் 1, லாக்கர் 4, லாக்கர் நம்பர் 9 ஆர் ஓப்பன். இப்போ நம்ம இதை பேட்டர்னை ஸ்டடி பண்ணலாமா? இப்ப பாருங்க, 1 பாத்தீங்கன்னா how many times toggle ஆயிருக்கு, 1 டைம் தானே, 1 டைம் தான் டாகல் ஆயிருக்கு, 1 டைம். லாக்கர் நம்பர் 2 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் டாகல் ஆயிருக்கு. லாக்கர் நம்பர் 3யும் 2 டைம்ஸ், 1 டைம் ஓபன் பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிருக்காங்க, 2 டைம்ஸ் டாகல் ஆயிருக்கு. லாக்கர் நம்பர் 4 1 2 3 ஓபன் க்ளோஸ் ஓபன்
3 times toggle ஆயிருக்கு. locker number 5 1 2 2 times toggle ஆயிருக்கு. locker number 6 1 2 3 4 4 times toggle ஆயிருக்கு. locker number 7 1 2 2 times toggle ஆயிருக்கு. locker number 8 1 2 3 4 4 times toggle ஆயிருக்கு. locker number 9 1 2 3 3 times தான் toggle ஆயிருக்கு. locker number 10 1 2 3 4 4 times toggle ஆயிருக்கு. இப்போ odd number of times இருக்கு இல்லையா, இதெல்லாமே பாருங்களேன், odd number of times இருக்கு இல்லையா, 1ன்றது odd number. odd number of times இருக்கிறது தான் by endல ஓப்பனா இருக்குது. ஓகே, odd number of times இருக்கிறது தான் by endல ஓப்பனா இருக்கு அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா. அவங்க தான் இவங்க ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் how many times each locker is toggled. நம்ம என்ன பண்ணோம், ஈச் லாக்கரும் எத்தனை வாட்டி டாகிள் ஆயிருக்குன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாக்கர் நம்பர் 2 2 times டாகிள் ஆயிருக்கு, லாக்கர் நம்பர் 3 2 times. ஸோ இதுல ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டாகிள் ஆயிருக்கிறது எல்லாமே by endல ஓப்பன் ஆயிருக்கும். பாருங்க, if a locker is toggled an odd number of times it will be open. ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க 10 வரைக்கும் பாக்குறப்பவே நம்மளுக்கு அந்த ரிசல்ட் தானே கிடைச்சது. லாக்கர் நம்பர் 1, லாக்கர் நம்பர் 4, லாக்கர் நம்பர் 9 வந்து ஆட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து டாகிள் ஆயிருக்கா, அதனால தான் they are open. ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டாகிள் ஆயிருந்தா அது க்ளோஸ்ல தான் இருக்கும். ஓகே, otherwise it will be closed. The number of times a locker is toggled is the same as the number of factors of the locker number. இப்போ இந்த toggle number இருக்கு இல்லையா, இது வந்து எது கூட ரிலேட் பண்றாங்கன்னா number of factors கூட ரிலேட் பண்றாங்க. Okay, the number of times a locker is toggled is the same as number of factor of a locker number. சரி, இப்போ locker number 4 எடுத்துக்கலாம். லாக்கர் நம்பர் 4 நம்பர் 4 தானே, அது நம்பர் 4க்கு ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இப்போ 4 வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 4 நம்ம ரைட் பண்ண போறோம். 4 வந்து எந்தெந்த டேபிள்ல இருக்கு, 1 டேபிள்ல இருக்கு, 2 டேபிள்ல இருக்கு, நெக்ஸ்ட் 4 டேபிள்ல இருக்கு. தட்ஸ் ஆல் தானே. அப்போ எத்தனை டைம்ஸ் இது டாகிள் ஆயிருக்கு, 3 டைம்ஸ். எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு 4க்கு, 1 2 3 3 ஃபேக்டர்ஸ் இருக்கா. அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் 1 பாத்தீங்கன்னா 1 மட்டும் தான். லாக்கர் நம்பர் 9, ஸோ 9க்கு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணுங்களேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9, ஓகே 9க்கு இப்போ ரைட். இது வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார் 4. ஓகே, இப்போ 9க்கு பாத்தீங்கன்னா 9 வந்து 1 டேபிள்ல இருக்கு, 2 டேபிள்ல 9 இல்ல இல்லையா. 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10 இருக்கு. ஸோ 9 இல்ல. அப்போ 2 டேபிள்ல 9 இல்லாதனால 2 வந்து ஃபேக்டர் கிடையாது. 3 டேபிள்ல 3 3s are 9 ரிசல்ட் இருக்கு இல்லையா, அப்போ 3 இஸ் அ ஃபேக்டர். அதுக்கப்புறம் டைரக்டா 9 டேபிள்ல இருக்கு. அப்போ how many ஃபேக்டர்ஸ் இருக்கு, 9க்கும் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கா. ஸோ இது கூட அவங்க ரிலேட் பண்றாங்க. ஸோ ஒரு லாக்கர் how many times டாகிள் ஆயிருக்குமோ தட் இஸ் ரிலேட்டட் டு நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் தட் அந்த லாக்கர் நம்பர். அதுதான் இவங்க சொல்றாங்க. ஓகே, see, the number of times a locker is toggled is the same as the number of factors of the locker number. For example, for locker 6, the person opens it, that is locker number 6க்கு factor என்ன, 1 2 3 6. அதான் சொல்றாங்க, person number 1's open close open close. அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ by endல அது வந்து க்ளோஸா தான் இருக்கும். The locker will be toggled by even number of people and it will be eventually closed. Note that the each factor of a number has a partner factor. So every factorக்கும் partner factors இருப்பாங்க. அந்த factorல அந்த நம்பருக்கு partner factorனா, இப்ப பாருங்க, இப்போ இந்த factors of 9 வந்து 1 ரைட் பண்ணல, 1ல எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ண நமக்கு 9 வரும். 1 9s are 9. அதே மாதிரி 9 நம்ம ரைட் பண்ற ரீசன் என்ன, 9 1s are 9. அப்போ 9ம் 1ம் பார்ட்னர் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி இங்க 1ம் 4ம் பார்ட்னர் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 நம்ம ரைட் பண்ணா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 பாருங்க, 1 டேபிள்ல இருக்கா, 2 டேபிள்ல 6 இருக்கு, 3 டேபிள்ல 6 இருக்கு, தென் 6 டேபிள்ல 6 இருக்கு. ஓகே, இப்போ 1ம் 6 தானே பார்ட்னர்ஸ். ஏன்னா 1 6 are 6, 6 1s are 6. அப்போ இது ரெண்டுமே பார்ட்னர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க 2 ரைட் பண்ணிருக்கோம்னா 2 டேபிள்ல நம்மளுக்கு எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்றப்போ 6 வருது, 3 டைம்ஸ் தானே. அப்போ 2 3s are 6,
2 3s are 6, 3 2s are 6. அப்போ 2 3 தான் பார்ட்னர் ஃபேக்டர்ஸ். அதுதான் இவங்க மீன் பண்றாங்க. ஸோ பார்ட்னர் ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அது ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ரைட்டா? அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இல்லாம இங்க பாருங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நோட் தட் ஈச் ஃபேக்டர் ஆஃப் a number has a partner factor so that the product of the pairs of factors yields the given number. So the product கரெக்ட் தானே? பார்ட்னர் ஃபேக்டர் இப்போ 2 3 பார்ட்னர் ஃபேக்டர் அதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 6 தானே கிடைக்கும், அதுதான் சொல்றாங்க. Here 1 and 6 form a pair of partner factors of 6 and 2 and 3 form another pair. Does every number have an even number of factors? இப்போ எல்லா நம்பருக்கும் ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ 1 4 9க்கெல்லாம் பாருங்க ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தானே இருக்கு. 1 1 2 4 எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? 1 2 3 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 9க்கு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. We see in some cases like 2 into 2 that the number in the pairs are the same. ஓகே, இது சேம் தானே 2 into 2. ஸோ அந்த நம்பர் கூட அதே நம்பர் மல்டிப்ளை பண்றாங்க. இங்கேயும் அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னா, ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை ஆகுது இல்லையா? நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இன்ட்ரோடக்ஷன்ல இந்த டாபிக் இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்கா இந்த 1 4 9 16 லாக்கர் நம்பர் 16 லாக்கர் நம்பர் 25 தட் இஸ் 5 ஸ்கொயர் வந்து 25 6 ஸ்கொயர் 36 லாக்கர் நம்பர் 36 லாக்கர் நம்பர் 49 7 7s are 49 and then 81 and then 100. இந்த லாக்கர்ஸ் எல்லாமே தான் ஓப்பன்ல இருக்கும்ன்றது ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஓகேவா? பிஃபோர் த ஆக்டிவிட்டி அப்படிதான் கொஸ்டினும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கேன் யூ யூஸ் திஸ் இன்சைட் டு ஃபைண்ட் மோர் நம்பர்ஸ் வித் அன் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ்? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வர மாதிரி சில நம்பர்ஸ் ரைட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ 9 ரைட் பண்ணுமா? இப்போ நீங்களே ரேண்டமா ஒரு நம்பர் 10 எடுத்துக்கோங்க. இப்போ நம்பர் 10க்கு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணலாமா? நம்பர் 10க்கு ஃபேக்டர் பாருங்க. 10 வந்து 1 டேபிள் இருக்கு. அப்போ 1 into 10. ஓகே, 10 into 1 கூட வரும். ஓகே, அண்ட் தென் 2 into 5, 5 into 2. நெக்ஸ்ட் 10 எங்க இருக்கு? 10 1s are. ஸோ டோட்டலா 4 ஃபேக்டர்ஸ் தானே இது இருக்கு. 1 2 5 10. டோட்டலா 10க்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து நீங்க ரைட் பண்ணுங்கன்றாங்க. ஸோ நீங்க இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா? 1 4 9 16 இது எல்லாமே தான் பெர்ஃபெக்ட் நம்பர். ஒரு நம்பர் அதே நம்பர் கூட மல்டிப்ளை வர ரிசல்ட்ஸ் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்றோம். அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எங்க தெரியுமா கிடைக்கும்? 1 4 9 16. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 நீங்க ரைட் பண்ணி பாருங்களேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 பாருங்க. இது ஈக்குவல் கிடையாது. ஜஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 16 நீங்க ரைட் பண்ணீங்கன்னா 1 டேபிள்ல 16 இருக்கு, 2 டேபிள்ல 16 இருக்கு, 3 டேபிள்ல 16 இல்ல, 4 டேபிள்ல 16 இருக்கு. நெக்ஸ்ட் வேர் டு வி ஹேவ் 8 டேபிள்ல 16 இருக்கா? நெக்ஸ்ட் 16 டேபிள்ல எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5. ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தானே இருக்கு. ஓகே, அதுதான் சொல்றாங்க. கேன் யூ யூஸ் திஸ் இன்சைட்? ஸோ இந்த நாலேஜ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் மோர் நம்பர்ஸ் with an odd number of factors. So next வந்து odd number of factors னா 25 தான் நீங்க எடுக்கணும். இப்போ 25க்கு பாருங்க. 1 டேபிள்ல இருக்கா? 25. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல we don't have 25. 3 இல்ல, 4 இல்ல. அப்போ 5 5s are 25. நெக்ஸ்ட் டைரக்டா நம்மளுக்கு 25 டேபிள்ல தான் இருக்கும். ஓகே, அப்போ how many odd numbers, sorry, how many factors இருக்கு? odd number of factors தான 1 2 3. so odd number of factors தான் இருக்கு. ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் 36 அவங்களே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 36க்கு நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்தோம்னா 1 டேபிள்ல 36 இருக்கு, 2 டேபிள்ல இருக்கு, 3 டேபிள்ல, 4 டேபிள்ல, 5 டேபிள்ல we don't have 36. ஓகே, 6 டேபிள்ல இருக்கு, நெக்ஸ்ட் 9 டேபிள்ல இருக்கு, நெக்ஸ்ட் 12 டேபிள்ல இருக்கு, நெக்ஸ்ட் டைரக்டா 36 டேபிள்ல இருக்கு. இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. Sorry, I missed 18 here. Okay, 18 and 36. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 ஃபேக்டர்ஸ் இருக்கா? டோட்டலி 9 ஃபேக்டர்ஸ். ஓகே, இந்த 9 ஃபேக்டர்ஸ் இருக்கு. that is odd number of factors. ஓகே, அப்போ 36 லாக்கரும் ஓப்பன்ல தான் இருக்கும் எண்ட்ல. ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் 36 has a factor pair. இதுதான் ஃபேக்டர் பேர்.
6 6 36 இருக்கு இல்லையா, அது 6 into 6 தான் ரைட் பண்ணுவோம். இது வந்து where both the numbers are 6. Okay, does this number have an odd number of factors? If every factor of 36 other than see children, நம்ம இங்க 36க்கு ஃபேக்டர்ஸ் ரைட் பண்ணிருக்கோம் இல்லையா, so other than 6க்கு நம்மளுக்கு வந்து பார்ட்னர் ஃபேக்டர் இருக்கும். நோட் பண்ணி பாருங்க. இப்போ 1க்கு பார்ட்னர் ஃபேக்டர் என்ன, 36. ஒன்ஸ் அங்க பாருங்க, 1 into 36 36 36 into 1 36. அப்போ 1ம் 36 பார்ட்னர் ஃபேக்டர்ஸ். ஓகே, அதே மாதிரி 2ம் 18ம் பார்ட்னர் ஃபேக்டர்ஸ். 2 into 18 18 into 2 தான் 36. நெக்ஸ்ட் 3 into 12 தானே நம்மளுக்கு 36. அப்போ 3ம் 12ம் பார்ட்னர் ஃபேக்டர்ஸ். 12 into 3 3 into 12 பார்ட்னர் ஃபேக்டர்ஸ். 4ம் 9ம் பார்ட்னர் ஃபேக்டர். பட் 6க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 6க்கு 6ஏ தான் பார்ட்னர் ஃபேக்டர், ரைட்டா? அதுதான் இவங்க மீன் பண்றாங்க. Other than 6 has the different factors as its partners, then we can be sure that 36 has an odd number of factors. ஓகே, இவங்க எப்படி ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கும்ன்றது ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா, பார்ட்னர் ஃபேக்டர்ஸ் இல்லாம அதே நம்பர் கூட இப்போ 6க்கு 36 எப்போ வரும்னா அதே நம்பர் கூட மல்டிப்ளை பண்றப்பே தானே நம்மளுக்கு வருது. அப்போ பார்ட்னர் ஃபேக்டர் இல்லாம அடிஷ்னலா எந்த ஒரு நம்பருக்கு அடிஷ்னலா அந்த நம்பர் கூடயே மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு ரிசல்ட் வருதோ அது வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் செக் இஃப் திஸ் இஸ் ட்ரூன்றாங்க. எஸ், ட்ரூ தானே, இங்கே செக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ ட்ரூ தானே. ஸோ அதனால தான் ஹென்ஸ் ஆல் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஹேவ் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அப்போ 1 into 1 2 2s are 2 into 2 3 into 3 4 into 4 5 into 5 6 into 6 7 into 7 8 into 8 9 into 9 10 into 10. அப்போ இதெல்லாம் பை எண்ட்ல ஓப்பன்ல இருக்கும். 1 into 1 1, so locker number 1. 2 into 2 4, locker number 4. 3 into 3 9, locker number 9. 4 into 4 16, locker number 16. 5 into 5 25, locker number 25. Locker number 36, locker number 49, locker number 64, locker number 81, locker number 100. So out of 100 lockers ல லாஸ்ட்ல ஒரு 10 lockers வந்து ஓப்பன்ல இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் கோசினம் வந்து ஃபர்ஸ்டே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டி, அந்த பசில் எல்லாரும் 100 மெம்பர்ஸ் டர்ன் வரதுக்கு முன்னாடியே கோசினம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. A number that can be expressed as a product of a number with itself is called a square number. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு நம்பர் அதே நம்பர் கூட நம்ம மல்டிப்ளை பண்றோம் இல்லையா, அந்த ப்ராடக்ட் ரிசல்ட் தான் நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்றாங்க. ஓகே, நம்பர் that can be expressed as the product of a number with itself. அந்த நம்பர் கூடயே, with itselfனா அந்த நம்பர் கூடவே. ஓகே, அந்த ப்ராடக்ட் தான் நம்ம ஸ்கொயர் நம்பர் சொல்றோம். இப்போ 1 2 3 ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 1 கூட 1 மல்டிப்ளை பண்ணிட்டு வர ரிசல்ட் தான் ஸ்கொயர் நம்பர். 2 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 4 வருது இல்லையா, 4 தான் ஸ்கொயர் நம்பர். சோ அது 2 ஸ்கொயர் அப்படின்னு ரைட் பண்ணாலும் இல்ல 4 ரைட் பண்ணாலுமே அது ஸ்கொயர் நம்பர் ஆர் சிம்பிளி எ ஸ்கொயர். எவ்ரி டைம் நீங்க ஸ்கொயர் நம்பர் சொல்றதுக்கு சிம்பிளி ஸ்கொயர்னு சொல்லலாம். The only numbers that have an odd number of factors are the squares. Important thing, உங்களுக்கு 1 மார்க்ல வேணா கேட்கலாம். எந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எப்பவுமே ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் பார்ட்னர் ஃபேக்டர்ஸ் இல்லாம, ஓகே, அடிஷ்னலா when multiplied by itself இருக்கும். ஓகே, பார்ட்னர் ஃபேக்டர் இல்லாம அதுக்கு பார்ட்னர் ஃபேக்டர் வந்து அந்த நம்பருக்கு அந்த நம்பரே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே only for square numbers தான் இருக்கும். Because they each have one factor which when multiplied by itself equals the number. Therefore every lockers whose number is square will remain open. So square numbers எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கும் அப்படின்ற ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாங்க. Write the locker numbers that remain open. Say that எந்த locker numbers எல்லாம் ஓப்பன்ல இருக்கும். Locker number 1, 2 2s are 4, 3 3s are 9, locker number 9. Next to 4 square, that is 4 4s are 16, locker number 25, locker number 36, locker number 49, 7 7s are 49. Okay, 8 8s are 64, அப்போ locker number 64. 9 9s are 81, locker number 81,
locker number 100. இந்த lockers எல்லாமே தான் லாஸ்ட்ல 100 மெம்பர்ஸும் அவங்களோட டேர்ன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த 10 லாக்கர்ஸ் ஓப்பன்ல இருக்கும். ஓகே, கோஷினம் இம்மீடியட்லி கலெக்ட் த வேர்ட்ஸ். அவர் தான் ஃபர்ஸ்டே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு இல்லையா, அதனால கோஷினம் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த வேர்ட்ஸ்ல அந்த லாக்கர்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு க்ளூ ஃபைண்ட் அவுட் பண்றாங்க from these 10 lockers and reads the passcode consists of the first 5 lockers numbers that were touched exactly twice. ஸோ இப்போ பாஸ்வேர்டுனால பாஸ்கோட் ரெண்டுமே சேம் தான். ஃபர்ஸ்ட் 5 லாக்கர்ஸ், ஓகே, எந்த ஃபர்ஸ்ட் 5 லாக்கர்ஸ் ட்வைஸ் 2 டைம்ஸ் தான் டச் பண்ணியிருக்காங்களோ அதுதான் பாஸ்வேர்ட், அந்த கோட் அதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பாருங்க எதெல்லாம் 2 டைம்ஸ் டச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 பார்க்கலாமா. இப்போ நான் இங்க ஆல்ரெடி 10 மெம்பர்ஸ் ரைட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் 5 இதெல்லாம் 2 டைம்ஸ் டச் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இது வந்து 2 டைம்ஸ் தான் டச் பண்ணியிருக்காங்க. லாக்கர் நம்பர் 2 டைம்ஸ் டச் பண்ணியிருக்காங்க. ஓகே, லாக்கர் நம்பர் 3யும் 2 டைம்ஸ் தான் டச் பண்ணியிருக்காங்க, 2 டைம்ஸ் டாகல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாக்கர் நம்பர் 5 2 டைம்ஸ் டச் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் டாகல் பண்ணியிருக்காங்க. லாக்கர் நம்பர் 7 2 டைம்ஸ் டாகல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க டோட்டலா ஃபர்ஸ்ட் 5 லாக்கர்ஸ் நம்பர்ஸ் தட் were touched exactly twice. ஸோ 4 கிடைச்சிருச்சு. அப்போ 11ம் 12ம் நம்ம பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ணா லாக்கர் நம்பர் 11 நம்மளுக்கு வரும். அதே ப்ராசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா which are these 5 lockers, அந்த 5 lockers என்ன அப்படின்றது இதுக்கான ரிசல்ட் இங்கேயே ஆன்சர் இருக்கு. the lockers that are toggled twice are the prime numbers. ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா prime numbers தானே இருக்கு. ஸோ 200 என்ன prime நம்பரா? ஓகே, 200 1 டேபிள்ல 2 டேபிள்ல மட்டும் தானே இருக்கு. 300 prime நம்பரா? 1 டேபிள்ல 3 டேபிள்ல மட்டும் இருக்கா? 3 வேற எந்த ஏதாச்சும் டேபிள்ல இருக்கானா? நோ. நெக்ஸ்ட் 5 வந்து எந்தெந்த டேபிள்ல இருக்கு? 1 டேபிள்ல 5 டேபிள்ஸ்ல மட்டும் தானே வரும். அப்போ லாக்கர் நம்பர் 5ன்றது பிரைம் நம்பர். நெக்ஸ்ட் 7ன்றது பிரைம் நம்பர் தானே. அப்போ லாக்கர் நம்பர் 7ம் 2 டைம்ஸ் தான் டாகலா இருக்கு. 8 9 10 எல்லாம் they are not prime numbers. நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 11. அப்போ 11ம் 2 டைம்ஸ் தான், தட் இஸ் பர்சன் 1ம் பர்சன் 11ம் டாகல் பண்ணிருப்பாங்க. அப்போ 2 டைம்ஸ் டாகல் பண்ணிருக்காங்க. So 5 lockers எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டுமா? The lockers that are toggled twice are the prime numbers. Since each prime number has 1 and the number itself as factors, so the code is 235711. So code என்ன code? Code வந்து 235711 தான் அதோட code. So first ஒரு puzzle complete பண்றாங்க. அந்த puzzleல இருந்து எந்த lockers எல்லாம் ஓபன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்போ 10 லாக்கர்ஸ் வந்து ஓபன்ல தானே இருக்கு. இந்த 10 லாக்கர்ஸ் ஓபன்ல இருக்கு. இந்த 10 லாக்கர்ஸ்க்குள்ள வேர்ட்ஸ் வந்து க்ளூவா வச்சிருக்காங்க. ஓகே, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 5 லாக்கர்ஸ் நம்பர்ஸ் தட் were touched exactly twice என்ற ஹிண்ட் வந்து இந்த 10 லாக்கர்ஸ் ஓபன் பண்றப்ப கிடைக்குது. அப்போ 235711 தான் அந்த கோட், பாஸ் கோட். ஓகே, ஸோ இது இன்ட்ரடக்ஷன் சில்ட்ரன். நம்ம இந்த செக்ஷன் 1.1 ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.